நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் 13. வெள்ளி விடிந்துவிட்டது. சுமாவின் அம்மா ஜானி வீட்டிலிருந்து பேசிய பிறகு பரபரப்பாக இருந்தாள். மகளுக்கு நல்ல வரன் வந்துவிட்டது என்ற பரபரப்பு, அதையும் தாண்டி பல கவலைகள். அப்பா என்ற மனிதர் இந்த குடும்பத்தால் விரட்டப்பட்ட ஒரு குடிகாரர். இது ஒரு வில்லங்கம். அதையும் தாண்டி சுமாவின் தினசரி நடவடிக்கைகளால் உண்டாகும் பதட்டம் எல்லாம் ஜானி குடும்பத்துக்கு தெரிந்திருந்தாலும் பயம் உள்ளே இருக்கத்தான் செய்தது. சுமா நிதானமாக எழுந்து குளித்து மெலிதாக தன்னை அலங்கரித்து கொண்டாள். ஏறத்தாழ ஜானி வீட்டார் வரும் நேரம். சேர்மன் ஃபோனில், நியூஸ் பாத்தியா சுமா? நாளைக்கு அதிரடி செய்தி வரும்னு சொன்னியே, அது இதுதானா? சங்கரலிங்கம் அரெஸ்ட். இன்னைக்கு காலையில் போலீஸ் வாரண்ட் கொடுத்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் மினிஸ்ட்ரி லெவல் மூவ் பண்ணியிருக்கார். இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர 2 வழக்கிலையும் நீங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குன்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். அதனால் அரெஸ்ட் பண்ணியாச்சு. 11 மணிக்கு கோர்ட்டில் சங்கரலிங்கம் ஆஜராகணுமாம். ஆடியோ ஆதாரமா சார்? உனக்கு எப்படி தெரியும்? அதை மந்திரி, அரசாங்க வக்கீல், நீதிபதி, போலீஸ் கமிஷனர், இப்போ உங்களுக்கு நான் தான் அனுப்பினேன். என்ன சொல்கிற நீ? ஆஸ்பத்திரிக்கு ஏற்கனவே சங்கரலிங்கம் அருந்ததியை பார்க்க வந்ததுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் சங்கரலிங்கம் நேற்று அருந்ததி கூட ஃபோனில் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. யார் பண்ணாங்க? நான் பிளட் டெஸ்ட் கொடுத்த பிறகு அருந்ததியை பார்க்க போனேன் இல்லையா? அப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் மேலே மைக் வச்சாச்சு. சின்ன பட்டன் மைக். என் மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபோனில் சங்கரலிங்கம் மிரட்டினது இவங்க பதில் பதிவாகி எனக்கு வந்தாச்சு. இதெல்லாம் சாத்தியமா சுமா? சங்கரலிங்கம் அங்கிருந்து ஃபோனில் பேசுகிறது பதிவாகுமா? ஃபோன் கால்களை ட்ரேஸ் பண்ணுறதில்லையா சார்? ஆடியோ சின்தைசர்னு ஒன்று இருக்குது. அதை ஆப்பில் கொண்டு வரணும். டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு சார். குற்றம் செஞ்சவங்களை பிடிக்கிறோம். எதிர்காலத்தில் குற்றம் செய்ய நினைக்கிறவங்களை கூட பிடிப்பாங்க. அதனால் ஆதாரபூர்வமாக சங்கரலிங்கம் கைது. இன்னைய கோர்ட் நடைமுறைக்கு பிறகு சேனலில் இதை ஒளிபரப்பலாம் சார். சரிம்மா, நான் மத்தியானம் 3 மணிக்கு வந்துடுறேன். பேசி முடிக்கவும் ஜானி குடும்பம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. மகேந்திரன் வந்ததும், சும்மா சங்கரலிங்கம் அரெஸ்ட் ஆயிட்டாரே, ரொம்ப பெரிய புள்ளியாச்சே, மீடியா பற்றி எரியுது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்ற அருந்ததி ஆஜராக வேண்டிய வழக்கு. அவளால் முடியாத இந்த நேரத்தில் புதுசாக ஒரு புயல் கிளம்பியிருக்கு. காரணம் நீதான சும்மா? என்னங்க, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கோர்ட் கேஸுன்னு பேசுகிறீங்களே, இது நல்லா இருக்கா? நீ சும்மா இருக்கு. நீ இப்படி வாம்மா, எங்ககிட்ட மட்டும் சொல்லு. கோர்ட்டில் உள்ள மேட்டரை சொல்லக்கூடாது மாமா. கொஞ்சம் பொறுங்க, விஷயம் வெளியில் வந்துடும். இரு குடும்பமும் கலந்து 1 மணி நேரம் பேசினார்கள். மனசுக்கு எல்லாருக்கும் பூரண திருப்தி. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. நேரம், யோகம் எல்லாமே அம்சமாக இருக்குது. ஒரு ஒப்பு தாம்பூலம் மாதிரி மாற்றிக்கலாமா? மகேந்திரன் கேட்க நாராயணி சம்மதம் சொல்ல தாம்பூலத்தட்டுகளோடு தான் ருக்கு தயாராக வந்திருந்தாள். எதற்கும் இருக்கட்டும் என நாராயணியும் தயாராக இருக்க நல்ல நேரத்தில் தாம்பூலம் மாற்றிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் அந்த 2 வழக்குகளும் வர கைது செய்யப்பட்ட சங்கரலிங்கத்தின் மேல் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டது. ஏற்கனவே ஆதாரங்களுடன் மேற்படி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் வர வழக்கை அலசி அந்த ஃபோன் கால் பேச்சில் சங்கரலிங்கம் அருந்ததியை மிரட்டியது ஒளிபரப்பாக. இது எனக்கெதிரா என் குரலில் பேசி பதிவான பொய்யான ஆதாரம். எனக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை. உங்கள் கம்பெனி கணக்கில் இருந்து அருந்ததி அக்கௌண்ட்டுக்கு 30 கோடிகள் போனது எப்படி? அவங்க அக்கௌண்ட்டு கோர்ட்டில் இருக்குது இப்போ. இல்லை, அப்படி எதுவும் நடக்கலை. அருந்ததியை கோர்ட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அவளை கேட்க சங்கரலிங்கம் பதட்டமாக, ஆமாம், இந்த கேஸில் இவங்க 6 பேரையும் வெளியில் எடுக்க சொல்லி சங்கரலிங்கம் எனக்கு 30 கோடி தந்தது நிஜம்தான். அருந்ததியை ஒப்புக்கொள்ள அந்த 6 பேரும் தங்களை குற்றம் செய்ய சொல்லி நியமித்து அருந்ததி லாயரை வச்சு வெளியில் எடுத்துடுறேன்னு இவர்தான் சொன்னார். நொடியில் அப்ரூவராக மாறிவிட்டார்கள் 6 பேரும். சங்கரலிங்கத்தால் நியமிக்கப்பட்ட 6 குற்றவாளிகளும் மற்றும் லாயர் அருந்ததியும் சாட்சி சொன்ன பிறகு யாராலும் சங்கரலிங்கத்தை காப்பாற்ற முடியாது என்ற நிலை வந்தது. தங்கள் எல்லோருக்கும் ஆஸ்பத்திரியில் பக் வைத்து தொலைபேசி உரையாடலை பதிவு செய்து அதை அனுப்பியது சுமா என்க. அது நீதிமன்றம் என்பதை மறந்து பலமான கைத்தட்டல் எழுந்தது. யாருக்கும் தெரியாமல் அருந்ததியும் மெல்ல கைத்தட்டினாள். நாளைக்கு அருந்ததிக்கு டிஸ்சார்ஜ் என டாக்டர்கள் அறிவித்துவிட ராவணன் அவளை பார்க்க வந்தார். அருந்ததிக்கு அவரிடம் பேச பிடிக்கவில்லை.
நீ கேட்டும் நான் ஆஜராகலைன்னு உனக்கு கோபமா? இல்லை, அந்த 6 பேரையும் காப்பாற்றி விடுதலை கொடுக்கணும்னு நான் நினைக்கலை. ஆனால் சங்கர்லிங்கத்திட்ட நான் வசமாக மாட்டினேன். என்னை விடுவிக்க என் ஆதரவாளர்கள் யாரும் வரலை. ஆனால் என் எதிரின்னு உலகமே பேசுகிற சும்மா அதை செஞ்சிட்டா. நீ என்ன சொல்கிற? சங்கர்லிங்கம் குற்றவாளின்னு அந்த ஆடியோ மூலம் 30 கோடி மூலம் நிரூபிச்சிட்டாலே. என் கணக்கை கோர்ட் முடக்கட்டும், என் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படட்டும், நான் கவலைப்படவில்லை. நீ நினச்சா உன் சட்ட நாணத்தை வச்சு வெளியில் வர முடியும். இதை விட மோசமான கிரைம் ரேட் உள்ள குற்றவாளிகளை நீ வெளியே கொண்டு வந்திருக்கே. உன்னை விடுவிச்சு உன்னால் முடியாதா? முடியும், ஆனால் அவ விடமாட்டான். பின்ன எதுக்கு தன் பிளட் டெஸ்ட்டை தந்து உன் உயிரை காப்பாற்றினா? அது மனிதாபிமானம், ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஜீவ காருண்யம். ஆனால் நான் சமூக விரோதி, அதனால் எனக்கு தண்டனை வாங்கி தராமல் சும்மா ஓய மாட்டா. நீ அவளை ஆதரிக்கிறாயா எதிர்க்கிறாயா? நிச்சயமாக எதிர்க்கலை. அவளை அசிங்கப்படுத்த ஒரு திட்டம் சொன்னியே, அதை செயல்படுத்த வேண்டாமா? வேண்டாம், அதை நான் விரும்பலை. எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். முடியுமா? ஏன்னா நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டா இங்கிருந்து லாக்அப்புக்கு கொண்டு போயிடுவாங்க. 6 கேஸ் இருக்கிறதால கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னால் இங்கேயே நான் ஒருத்தரை சந்திக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உதவணும். சொல்லு அருந்ததி, என்ன உதவி? நேஷ்னல் ஆஸ்பத்திரியில் கஸ்தூரின்னு ஒரு நர்ஸ் உண்டு. என் பேர் சொன்னால் அவளுக்கு நல்லா தெரியும். அவங்களை இன்றைக்கே நான் பார்க்கணும். இது என் பர்சனல் மேட்டர். சரி, நான் ஏற்பாடு பண்ணுறேன். சங்கர்லிங்கத்துக்கு பெரிய செல்வாக்கு உண்டு. எப்படியும் ஜாமீனில் வந்து விடுவார். வந்துட்டா சும்மாவை சும்மா விட மாட்டார். நாம் செய்ய நினச்சதை அவர் செஞ்சிடுவார். அவளோட முடிவு அவர் கையால் தான். வெளியில் வந்தாதானே. உன்னால் என்ன செய்ய முடியும்? சங்கர்லிங்கம் ஆயுசுக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கு கேஸை போட சும்மாவுக்கு நான் ஐடியா தருவேன். என்னாச்சு உனக்கு? சும்மாவை இப்படி ஆதரிக்கிறே? நான் உயிரோடு இருக்க அவதான் காரணம். நீங்கள் சீக்கிரம் போய் நான் சொன்னதை செய்யுங்க. ராவணன் அங்கிருந்து புறப்பட்டார். அந்த நேஷனல் ஆஸ்பத்திரிக்கு வந்து விசாரிக்க நர்ஸ் கஸ்தூரி இருந்தாள். 50 கடந்த பெண்மணி. ராவணன் அவளை தனியாக அழைத்து வந்து விவரம் சொல்ல, சே, அந்த கிரிமினல் அருந்ததியை நான் எதுக்கு பார்க்கணும்? செஞ்ச பாவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை. எதுக்காக அந்த சும்மா இவ உயிரை காப்பாத்தினா? இப்போ பாருங்க, சங்கர்லிங்கத்தை பிடிச்சி உள்ளே போட்ட காரணமாக மறுபடியும் தப்பிச்சிருக்கா இந்த அருந்ததி. இந்த சும்மா அவளை தண்டிக்கிறாளா இல்லை காப்பாற்றுறாளான புரியலை. நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? இதை பாருங்க, அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. விருப்பமா இல்லையான்னு சொல்லுங்க. ஃபோன் போட்டு தர்றேன், பேசுங்க. ராவணன் ஃபோன் போட்டு தர கஸ்தூரி வெறுப்புடன் பேச அருந்ததி கெஞ்சி அழுதாள். அருந்ததி என்ன சொன்னாள் என இங்கே ராவணனுக்கு தெரியவில்லை. ஆனால் கஸ்தூரி அருந்ததியை சந்திக்க சம்மதித்து விட்டாள். உடனே புறப்பட தயாரானாள்.